Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss chapter 2 more about Scratch. Chapter 2 more about Scratchல event blocks பத்தி நம்ம discuss பண்ண போறோம். ஓகேங்களா? So now go to discuss with chapter 2 more about Scratch event blocks. Now event blocks. The blocks are used to sense event or trigger an event based on the another event. ஒரு ஈவெண்ட் நடக்கணும், தட் மீன்ஸ் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பேசிஸில் நம்ம பண்ணுவோம். ஒரு ஈவெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், தட் மீன்ஸ் சென்சிங் ஆப்ரேஷன். சென்சிங் மீன்ஸ்னா அறிதல். ஸோ நமக்கான சென்சிங் நார்மல் பாடி ஹியூமன் பாடியில் இருக்கிற சென்சிங் மெத்தட் பார்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோஸ், டச்சிங் ஃபிங்கர், மவுத், தட் மீன் டங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கான சென்சிங் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கான சென்சிங் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சென்ஸ் பண்ணும். த நெக்ஸ்ட் ஒன் ட்ரிகர். ட்ரிகர் மீன்ஸ் ஃபார் தூண்டுதல். என்னென்னா உங்களுக்கான அறிந்து செய்கிறது சென்சிங், தட் மீன்ஸ் சென்ஸ் ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணுதுன்னா அந்த கிளர்ச்சியை ஏற்படுத்துது, தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ட்ரிகர் அண்ட் ஈவெண்ட் பேஸ்ட் ஆன் த அனதர் ஈவெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்றத என்ன பண்ணணும், தூண்டுதல், தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவெண்ட் பிளாக்ஸ் கேட்டகரிஸ்க்கான மெத்தட். திஸ் பிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு சென்ஸ் ஈவெண்ட் டு or trigger an event based on the another event. So now in event blocks are color coded brown and used to sense event which triggers script to run. ஸோ ஈவெண்ட் பிளாக்ஸ் உடைய கலர் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் கோடு இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் கோடில் இருக்கிற ஈவெண்ட் பிளாக்ஸ் கேட்டகரி சென்ஸ் ஈவெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட்டை சென்ஸ் பண்ணும், அந்த சேம் டைம் விச் ட்ரிகர் ஸ்கிரிப்ட் டு ரன். ஒரு எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் கமாண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் பண்ண என்ன பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும். அடுத்தடுத்து இதை செய் அப்படின்றத தூண்டுதலாக இருக்கணும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பிளாக்ஸ் கேட்டகரிஸோடைய மெயின் யூஸ். ஓகேங்களா? நவ் திஸ் பிளாக்ஸ் ஆர் ஷோன் இன் கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த பிளாக்ஸ் கேட்டகரி ஈவெண்ட் பிளாக்ஸ் கேட்டகரி அப்படி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கேட்டகரிஸ் டிவைசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஈவெண்ட் பிளாக்ஸ் ஆப்ஷன். நவ் சம் ஆஃப் ஈவெண்ட் பிளாக்ஸ். ஸோ நவ் go to discuss with the sum of event blocks. When green flag clicked. When green flag clicked, it means it is a script execute when the green flag is clicked. ஸோ உங்களுக்கான க்ரீன் ஃப்ளாகை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா உங்களுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா பை யூஸிங் திஸ் க்ரீன் ஃப்ளாக் ஆப்ஷன். ஓகேங்களா? நம்ம நார்மலாக ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு ஆப்ஷன். ஓகே, திஸ் இஸ் த கமாண்ட் ஃபார் வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு. த நெக்ஸ்ட் ஒன் வென் கீ ப்ரெஸ்டு. ஸோ அட் சேம் டைம் நீங்கள் க்ரீன் ஃப்ளாகை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் சேம் மெத்தடில் ஒரு ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஒரு கீஸை நீங்கள் செட் பண்ணலாம். பை எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டார்ட் ஏ கீயை நீங்கள் செட் பண்ணி ப்ராசஸை எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா பை யூஸிங் வென் கீ ப்ரெஸ்டு. ஸோ இந்த ஏன்ற கீயை நான் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன என்னுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் ஆகும். நவ் த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் வென் ஏ கீபோர்ட் கீஸ் இஸ் ப்ரெஸ்டு. ஸோ வென் கீபோர்ட் கீயில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீஸ் இருக்குது, நம்பர்ஸ் கீஸ், alphabets keys இருக்குது, special characters key. If you go to set the alphabets and number keys by using start the execution. ஓகேங்களா? ஒரு ப்ரோக்ராம்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா by using this any one key press the keyboard. This is the command for when space bar key pressed. பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் கீஸை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது தான் when key pressed ஆப்ஷன்ஸ்க்கான command in event blocks category. Okay, then next one when this sprite clicked. ஸோ மோர் தேன் ஸ்ப்ரைட் ஆன் தி ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜஸில் மோர் தேன் ஸ்ப்ரைட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைமில் ஒரு ஸ்ப்ரைட்டை நான் கிளிக் பண்ணும்போது அடுத்த ஸ்ப்ரைட்டு அதுக்குள்ள எக்ஸிக்யூஷன்ஸை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்ப்ரைட்டை நான் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது ஆர் அடுத்த ஸ்ப்ரைட்டை என்ன பண்ணணும் டச் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை நான் செட் பண்ணேன் அப்படின்னா பை யூஸிங் when this sprite clicked. ஸோ ஸ்ப்ரைட்டை நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். நவ் the script execute when the attached sprite is clicked. ஸோ டூ ஆர் மோர் ஸ்ப்ரைட் நம்ம
ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ப்ரைட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது another event will be start continuously. ஓகேங்களா, this is the command for when sprite clicked. so sprite 1 is the first one sprite, second one, third one, இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன ஆகுது ஸ்ப்ரைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, now when backdrop switches, so background image, background colors, ஸோ இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஆர் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு ஈவெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா by using this when backdrop switches option blocks category. The script execute when the background switches to a particular backdrop. So பர்டிகுலரான ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நான் பேக்ரவுண்டில் சேஞ்சஸ் பண்ணுறேன், கலர் சேஞ்சஸ் ஆர் கிளிக் பண்ணுறேன் ஆர் இமேஜஸாக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா by at the time the execution will be start and continuously. Okay, this is the command for when backdrop switch to backdrop 1. so if you go to select this option backdrop 1 and backdrop 2, backdrop 3, if you set your desired backdrop, okay, now you can set and execute the program code by using when backdrop switches block category in this event blocks category. Then next one, when I receive message, so particularly ஒரு மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அதர் பார்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து ஒரு மெசேஜ் நமக்கு வருது அப்படின்னா அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகணும், எக்ஸிக்யூஷன்ஸ் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா by using when I receive message. the script execute when I specific broadcast is received. ஸோ ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும்போது என்ன பண்ணோம், எனக்கான எக்ஸிக்யூஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா by using this when I receive message blocks category. this is the command for when I receive message 1. for example message 1ன்றது என்ன பண்ணுது உங்களுக்கு intimation. for example if you want to change the message hi, how are you and something any other message to intimate and receive that to start the execution. okay, then next one broadcast message. if you receive one message, last we discussed receive ஒரு மெசேஜ் நம்ம ரிசீவ் பண்ணும்போது நமக்கான எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஒரு மெசேஜை நம்ம சென்ட் பண்ணும்போது என்ன ஆகணும்னா நமக்கான ஸ்பெசிஃபிக் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணணும். that using this broadcast message option it send a broadcast and continue the script execution. ஸோ ஒரு மெசேஜை நான் சென்ட் பண்ணி முடிச்சதும் என்ன ஆகணும், எனக்கான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும், கண்டினியூஸ் எக்ஸிக்யூஷன்ஸை ரன் பண்ணணும். ஓகேங்களா, by using broadcast message event blocks category. this is the command for broadcast message 1. for example if you want to change that message 1 you are decided message. okay, then next one broadcast message and wait. ஸோ லாஸ்ட் டிஸ்கஷனில் ப்ராட்காஸ்ட் மெசேஜை நம்ம சென்ட் பண்ணும்போது ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராட்காஸ்ட் மெசேஜை ரிசீவ் பண்ணதுமே என்ன ஆகணும்னா தட் மீன்ஸ் சென்ட் பண்ண உடனே என்ன ஆகணும்னா உங்களுக்கான ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜஸ்லேருந்து என்ன ஆகணும்னா ஸ்டாப் ஸ்டேஜஸ்க்கு போகணும். தட் மீன்ஸ் வெயிட் ஸ்டேஜஸ், தட் இஸ் கால்டு த பாஸ் ஸ்டேஜஸ். ஓகே, த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அண்டு வெயிட் இட்ஸ் சென்ட் எ ப்ராட்காஸ்ட் அண்டு ஹெல்த் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன், ஹால் ஸ்கிரிப்ட்ஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு எக்ஸிக்யூஷன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா by using these types of broadcast message and wait command in event blocks category. this is the command for broadcast message and wait blocks code. okay, today classes-ல நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈவென்ட் பிளாக்ஸ் கேட்டகரி சாப்டர் 2ல் இருக்கிற ஈவென்ட் பிளாக்ஸ் கேட்டகரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.